الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான ஆசிரிய பெருந்தகைகள் அமர்ந்திருக்கிற அற்புதமான சபை, கண்ணியத்திற்குரிய நூருல் உலமா ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய எங்களுடைய எல்லா உயர்வுகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பங்கு தர வேண்டும். மன்பகுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் ராஷிதுல் உலமா ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய முனீருல் உலமா எங்களது ஆசிரியர் பெருந்தகை ஹஸரத் அவர்களுக்கும், இங்கு நிறைய உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய ஜலீல் ஹஸரத் அவர்கள் உள்ளிட்ட கண்ணியத்திற்குரிய அருமை நண்பர் அப்துல் மாலிக் ஹஸரத் அவர்கள் உள்ளிட்ட நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லோரின் பெயரை சொல்ல ஆசை, இங்கு நேரமில்லை. அனைத்து உலமா பெருமக்களுக்கும், இதை போலவே இந்த நிகழ்வினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய தங்கள் அவர்கள் வருகை தருகிறார்கள். அஜலம் வசகலாம் மர்ஹபா. கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் முஹிப்புல் உலமா மன்சூர் ஹாஜியார் அவர்களுக்கும், கோவையிலே அதிசயம் என்னவென்றால் எல்லோரும் பேசுகிறார்கள். சேலத்துல எல்லாரும் பேச மாட்டாங்க. 2வது வரைக்கும் படிச்சிருக்கேங்கிறாரு, விட்டு வளாசுன்னு வளாசுறாரு. அப்துல் ஹக்கீம் அவர்கள் ஒரு ஆலிம் பேசுவதை போன்று மிக அழகாக வரவேற்புரை என்று, வரவேற்பு என்றுதான் எங்கள் ஊரில் போடுவார்கள், உரை என்று சேர்த்ததையும் சேர்த்து பேசினார். அழகாக பேசினார், நேர்த்தியாக இருந்தது. இப்படி எல்லோரும் அழகாக உரை நிகழ்த்தினார்கள். கண்ணியத்திற்குரிய கோட்டை அமீர் சொல்லவே தேவையில்லை, மிக அற்புதமாக உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் அடக்கமாய் கோவையில் இருக்கிற எல்லா உலமாக்களையும் ஒன்றிணைக்குதல் என்பது தமிழகத்தில் சாத்தியம் இல்லாத விஷயம். கோவையை ஒன்றிணைப்பது, தமிழகத்தை முழுவதும் ஒன்றிணைத்து விடலாம், ஆனால் இந்த கோவையை ஒன்றிணைப்பது என்பது சாத்தியம் இல்லை. அப்படி அனைவரையுமே ஒன்றிணைத்து 7 அடுக்கு பாதுகாப்பை போல தமிழகத்திலே வயது வித்தியாசம் உள்ள 7 அடுக்கு உலமாக்கள் தமிழகத்தில், சென்னையில் கூட மட்டும்தான் இருக்கிறார்கள். சென்ற ஆண்டு பட்டம் வாங்கியவர்கள், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டம் வாங்கியவர்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 20, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டம் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டம் வாங்கிய எங்களது ஆலிம் பெருந்தகை இருக்கிறார்கள். 60 ஆண்டுகளை கடந்து பட்டம் வாங்கிய நூருல் உலமாவும் இருக்கிறார்கள். இது உங்கள் மண்ணுக்கு மட்டும் கிடைத்திருக்கிற பெருமை. அத்துணை பேர்களையும் ஒருங்கிணைத்திருக்கிற, ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகர் கண்ணியத்திற்குரிய அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவர்களுக்கும், இதையெல்லாம் தாண்டி
கோவையில் நான் காலடி வைப்பதற்கு காரணமாக இருந்த ஒருவரும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார். எல்லா உயர்வுக்கும் காரணமானவர் உப்பளிப்பாளையம் பள்ளியினுடைய செயலாளர் நாசுருத்தீன் ஆஜியார் அவர்களுக்கும், வருகை வந்திருக்கிற எல்லா பள்ளியினுடைய முத்தவல்லிகள் நாகூர்கனி ஆஜியார் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும், இதை போல நிறைய ஹஜ் கமிட்டியினுடைய உரிமையாளர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ரஃபி ஆஜியாரில் இருந்து இனாயத்துல்லா ஆஜியார் வரை அத்துணை பேர்களுக்கும், எங்களது மாணவ கண்மணிகளாய் பம்பரமாய் சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய முகமது இலியாஸ் இருக்கிறார்கள், நிஜாம் இருக்கிறார்கள், இந்த கல்லூரியினுடைய முதல்வர், அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைவுரைக்கு துஆவுக்காக தங்களும் வருகை தந்ததற்கு பிறகு, ஒரு பக்கம் நாம் சரியாக இருந்தாலும் நம்முடைய மத்திய பிரதேசமாக இருக்கிற வயிறு வாவா என்று அழைக்கிறது உணவை நோக்கி. அதனால் நேரத்தின் அருமை கருதி உங்களோடு ஒரு 4 செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு நான் அமர ஆசைப்படுகிறேன். ஒரு கல்லூரி ஸ்தாபனம் சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் 4 அங்கத்தின் அவசியம் இருக்கிறது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இதை தூக்கி தன்னுடைய மார்பிலை அணைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற உங்களை போன்ற உதவியாளர்கள், படிக்கிற மாணவிகள், இந்த 4 பேர்களினுடைய கூட்டமைப்பு தான் இந்த பத்ரியா அரபு கல்லூரி. இந்த 4 பேர்களுக்கும் என்ன கிடைக்கிறது என்பது குறித்து சில தகவல்கள். உண்மையில் இவர்களை உருவாக்கிய பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். மறுமைக்காக தன்னுடைய பிள்ளையை தயார் செய்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து இந்த பிள்ளை கலாவோடு தொழாது. எது பெரும்பாவங்கள் என்று பெருமானாரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த 7 பெரும்பாவங்கள் நிச்சயமாய் சத்தியமாய் இந்த பிள்ளைகளிடத்தில் நடக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலல்லாஹ் காலர் ரசூல் என்று சொன்னதால் அல்லாஹ்வும் ரசூலும் நாவிலே வருகிற போது அந்த பெரும்பாவங்களில் இருந்து பாதுகாப்பை கொடுக்கிறான். சிறுக்கு வராது, பெற்றோர்களை நிந்தித்தல் வராது, ஜினா வராது, குடி வராது, சிகர் வராது, புறமுதுகு காட்டுதல் இருக்காது, வட்டி இருக்காது. எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பை பெறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெற்றோர்கள், கண்ணியத்திற்குரிய பெற்றோர்கள் உண்மையில் சிறப்புக்குரியவர்கள். உங்களை அபா யஸீதுல் பிஸ்தாமியினுடைய தாயாரை போன்று பார்க்கிறேன். பக்தியாரே காக்கியினுடைய தாயாரை போன்று பார்க்கிறேன். டெல்லியிலே அடங்கி இருக்கிற பக்தியாரே காக்கி 3 வயசு. அந்த அம்மா பிஸ்மில்லா சொல்லி அலிப்பா ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்களாம். அஜ்மீர் நாயகம் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வர சொல்லுகிறார்கள். ஒரு பெண் நினைத்தால் தான் எல்லாம் நடக்கும். அந்த அம்மா தான் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அஜ்மீர் நாயகம் வர்றாங்க, வீட்டுக்கு கூட்டுவாங்க. வந்தாங்க அஜ்மீர் நாயகம். வயது 3 பக்தியாரே காக்கிக்கு பிஸ்மில்லா சொல்லி என் பையனுக்கு அலிப்பாவை ஆரம்பித்து வையுங்கள். அன்னைக்கு இன்னைக்கு தேன் தொட்டு வைத்து ஆரம்பிக்கிற பழக்கம் டெல்லியில் இருக்கிறது. தேன் தொட்டு வைத்து அஜ்மீர் நாயகம் பிஸ்மில்லா என்று சொல்ல அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாராம். எப்படி இருக்கு? 3 வயசு பிள்ளை நெத்திகளை முத்தமிட்டு, தம்பி உனக்கு என்ன தெரியும், வேற என்ன தெரியும் என்று அஜ்மீர் நாயகன் கேட்க, ஏதோ குல்குவல்லா சொல்லுவாரு என்று கேட்க, சூரத்துல் பக்கரா ஓதட்டுமா என்று கேட்டார்கள். 3 வயசுல சூரத்துல் பக்கரா ஓதட்டுமா? தம்பி பக்கராவெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு பிழை இல்லை, ஒரு பிழை இல்லை. அஜ்மீர் நாயகம் கட்டி அணைத்து வீடே சுற்றி வருகிறார்கள். வேற என்னப்பா தெரியும்? ஆலை இம்ரான் ஓதட்டுமா, நிசா ஓதட்டுமா, மாயிதா ஓதட்டுமா? 18 ஜுசுக்கள் 3 வயதில் மனனம். தம்பி இதெல்லாம் எப்படிப்பா மனப்பாடம் பண்ண? எங்க அம்மா மடியில போட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டு கேட்டு மனனம். என் தாயார் என்னை மடியில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு பிள்ளைகளை மடியில் வைத்துக் கொண்டு ஓதுகிற பழக்கம் ஆலிமாக்களை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் டிவியை போட்டுட்டு நாடகம் பார்த்து கொண்டே பிள்ளை வளர்ப்பதால்
அந்த பிள்ளை தடவும் பிள்ளையாக மாறி இருக்கிறது. 8 மாசத்திலேயே தடவிக்கிட்டே இருக்கான் செல்போன். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், இந்த பிள்ளைகளை ஓதுவதற்கு அனுப்பிய பெற்றோர்கள், கணவன்மார்கள், மாமியார்கள் அத்துணை பேர்களும் பாக்கியசாலிகள். அபா யஸீதை அப்படித்தானே அந்த தாயார் அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹு அக்பர். இரண்டாவதாக ஆசிரியர்கள். இங்கு என்னதான் போதிக்கப்படுகிறது என்று நினைக்கிறீர்கள்? இங்கு மனிதம் உருவாக்குகிற ஃபேக்டரியினுடைய மொத்த கதாநாயகர் அடக்கத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரனை பார்த்திருக்கலாம். அரபு மதரசாக்களில் மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த மனிதர்களை உருவாக்குகிற ஆலிம்கள் அத்துணை பேர்களையும் உருவாக்கிவிட்டு அடக்கமாய் அமர்ந்திருக்கிற ஆசிரியர் பெருந்தகைகள் எங்கே விட்டு இருக்கிறார்கள். அப்ப ஃபேக்டரி ஓனர்கள், மனித ஃபேக்டரியின் ஓனர்கள். ஆனால் அதனால்தான் இன்றைக்கு இவ்வளவு உயர்வை பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் மனிதம் உருவாக்குகிற மனித ஃபேக்டரிகளுக்கு ஓனர்களாக மாற வேண்டும். அப்படியானால் நீங்கள் நிறைய பேர்களுக்கு கல்வி தர வேண்டும். ஏட்டு சுரக்காயாய் ஓதுவதை மட்டும் கையிலே வைத்துக் கொண்டு வெறுமனே இருக்கிற பெண்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. 100 பேர்களுக்கு, 1000 பேர்களுக்கு உங்களின் மூலம் கல்வி சேர வேண்டும், ஒழுக்கம் சேர வேண்டும், பண்பாடு சேர வேண்டும், கலாச்சாரம் சேர வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இங்கு என்ன போதிக்கப்படுகிறது தெரியுமா? முதலில் பணிவு போதிக்கப்படும். மதரசாக்கு வந்தாக்க நம்ம நினைச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொட்டை அடிச்சு பெரிய ஜுபாவை போட்டு பணிவு போதிக்கப்படுகிற இடம். ஆலிமாக்கள் உருவானாலும் ஆலிம்கள் உருவானாலும் முதலில் கொடுக்கப்படுகிற பாடம் பணிவுதான், இல்லையா? தலையுள்ள மரம். நான் அதற்கு சொன்னதான் சொல்லுகிறேன். நான் பாடத்திலே கேட்டதை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். தலையாக இருக்கிற போது மரம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதே மரம் பழத்தை கொடுக்கிற போது பணிந்துதானே கொடுக்கும். நான் ஆப்பிளை தர்றேங்கிறதுக்காக ஆப்பிள் என்னைக்காவது மேல போயிருக்க? நான் பலாப்பழத்தை தருகிறேன் என்று பலாப்பழம் மேலே சென்றிருக்கிறதா? முதல் பாடமாய் பணிவு இங்கே வழங்கப்படுகிறது. 5 கிலோவை தரையில் வைக்கிற போது லேசாக குனிகிற மனிதன் 50 கிலோவை வைக்கிற போது ருக்கூவுக்கு செல்லுகிறான். கல்வி கூட கூட, பதவி கூட கூட, பணம் கூட கூட, பணிவு வர வேண்டும் என்ற பாடம் தான் முதல் பாடமாய் இங்கு ஆசிரியர்களின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்கு வேறு என்ன போதிக்கப்படுகிறது? ஒழுக்கம் சிதைந்து போன காலத்தில் ஒழுக்கங்கள் எந்த அளவிற்கு போதிக்கப்படும் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னா, மத்தாப்புல செருப்பு போட்டு சுத்துறான். தவாப் செய்கிற இடம் ஒழுக்கம் பறிபோனதற்கு இதைவிட பெரிய சான்று சொல்ல முடியாது. தவாப் செய்கிற இடம், எல்லா மனிதர்களினுடைய நெற்றியும் சஜிதா செய்கிற இடம், அங்கு செருப்போடு மனம் வலிக்கிறது. சை செய்கிற இடத்துல சூவோடு சுற்றுகிறார்கள். ஒருத்தர் குர்ஆனை எடுத்து தலைக்கு வச்சு படுத்திருக்கிறார். குர்ஆனை எடுத்து அதான் ஹஜ்ரத் அழகா சொன்னாங்க. இதே நேரத்துல சுன்னத் வல் ஜமாத்துல இது நடக்குமா? எறும்பை கூட எங்கள் ஆசிரியர் சுன்னத் ஜமாத்தில் சேர்த்திருக்கிறார்கள், இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆனை தலைக்கு வச்சு படுத்திருக்கிறார். குர்ஆனை தலைக்கு வச்சு அதை எடுக்கிற போது வருகிற கோபம், ஏன்னா அந்த வஹாபியத்து நிறைந்து இருக்கிறது. எடுக்கிற போது வருகிற கோபம், குர்ஆனை தலைக்கு வச்சு படுக்க கூடாதா? இதெல்லாம் இந்த ஹஜ்ஜிலே நடந்தது. ஆனால் இந்த ஒழுக்கம் உள்ளவர்கள் சமூகத்திற்கு சென்றால் இது நடக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கிதாபை வைப்பதில் கூட இங்கு ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது. வரலாற்று கிதாபை ஹதீஸ் கிதாபுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஹதீஸ் கிதாபுகளை தஃசீருக்கு மேலே, குர்ஆனுக்கு மேலே வைக்கக்கூடாது. முதலில் குர்ஆன் இருக்க வேண்டும். அந்த தர்த்தீப், அந்த ஒழுக்கம், அந்த பண்பு உலகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். ஒழுக்கத்தின் உச்சம்
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். எப்படி ஒழுக்க சீடர்களாக இங்கிருந்து வெளிவருகிறார்கள் என்பதை பாருங்கள். எப்படி குடும்பத்துல நடக்கணும், எப்படி சலான் சொல்லணும், என்ன தொழுகணும், எப்படி தொழுகணும், எல்லாம். அல்லாஹ் அக்பர். ஒழுக்கம் இருந்தால் தான் கல்விக்கு பயன். ஷரல் மேத்தாமில்னு நீங்க எல்லாம் ஓதிருப்பீங்க. அதனுடைய ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் அல் ஜாமி, அவருக்கு பேரு ஷம்சுன் நுஹாத், நஹ்வீன்களின் சூரியன். அவருக்கு பேரு நஹ்வீன்களின் சூரியன். உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சம் எப்படி கிடைத்தது என்று கேட்கிற போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: நான் கிதாபுகளோடு ஒழுக்கமாய் நடக்கிறேன். கிதாப்டையே ஒழுக்கமா நடக்கிறவர் ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடந்திருப்பாரு? கிதாபுகளோடு ஒழுக்கமாய் நடக்கிறேன். ஒரு கிதாபை ஓரக்குறிப்பு எழுதியிருந்தால் என் கைக்கு வந்தவாறு நான் திருப்ப மாட்டேன் ஆசியாவை. அது எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு நான் திரும்பி போய் அமருவேன். அப்ப கிதாபின் ஒழுக்கத்தை, குர்ஆன் கிதாபின் ஒழுக்கத்தை நான் பின்பற்றுகிறேன். எனவே இறைவன் எனக்கு ஷம்சுன் நுஹாத் என்ற பதவியை வழங்கியிருக்கிறார். இந்த ஒழுக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது. மூணாவது இபாதத். மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் தான் இபாதத், வணக்க வழிபாடுகள். அவாபில் தொழுகண்டா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அவாபில் எந்த நேரத்தில் தொழுகிறது இங்கெல்லாம் கேட்க மாட்டேன், கேட்டா சிக்கலாயிடும். எந்த நேரத்துல தொழுகிறதுன்னு சொன்னா ஒரு பொண்ணு சொன்னாங்க தஹஜ்ஜத் நேரத்துல தொழுகிறதுன்னாங்க. எந்த நேரத்தில் என்ன தொழுகைகள் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும்? காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையில் தான் படைப்பினங்களின் மொத்தத்தையும் வைத்திருக்கிறார். தொழுகையில பரலனால தானே நிக்கிறது, குனியறது, உட்கார்றது, சஜிதால படுக்கிறது, இவ்வளவுதான் பரல். ஏன் தெரியுமா? படைப்புகளின் மொத்தமும் 4 விதம் தான். சில படைப்புகள் மரங்களை போல நின்று கொண்டே இருக்கும். சில படைப்புகள் மிருகங்களை போல, ஆடு மாடுகளை போல குனிந்து கொண்டே இருக்கும். சில படைப்புகள் மலைகளை போல உட்கார்ந்தே இருக்கும். சில படைப்புகள் புழுக்களை போல படுத்தே இருக்கும். படைப்புகள் 4. ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த 4 விதத்திலும் அசைகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நினைத்தால் நிற்கலாம், குனியலாம், படுக்கலாம், உட்காரலாம், அத்தனையும். அதனால் இந்த 4 வகையிலும் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ரக்காத்திலும் 4ஐயும் வைத்திருக்கிறான். ரப்பின் நன்றியாய் இதை முழுமையாய் சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா நிகழ்வுகளிலும் சொல்வதுண்டு இந்த தென்காசியை குறித்து. தென்காசி பட்டமளிப்பு விழாவில் எல்லா பட்டமளிப்பு விழா மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தகப்பனார் வந்து பேசணும். என் பிள்ளை இங்க 3 வருஷம் ஓதுனதுனால என்ன பயன்னு ஒருத்தர் வந்தாரு. நான் கைவண்டி இழுக்கிற தொழிலாளி, ஜுமாவுக்கு போவேன், சில நேரத்தில் அதுக்கும் போக மாட்டேன், தொழுகலாம் போக மாட்டேன். ஒரு நாள் இரவு நேரம் சிறுநீர் கழிப்பதற்காக சென்று விட்டு வந்தால் என் பிள்ளை 3 மணிக்கு தொழுது விட்டு உட்கார்ந்து துவா கேட்டுக் கொண்டிருந்தது. தஹஜ்ஜத் தொழுதுட்டு அந்த பிள்ளை, ஓதுற பிள்ளை துவா கேட்டுக் கொண்டிருந்தது. என் பிள்ளை என்ன கேட்குதுன்னு நான் போய் நைசா பார்த்தா, அல்லாஹ் என் தகப்பனாரை தொல்லியாடி ஆக்கிறேன், என் தகப்பனாருக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, என் தகப்பனாரினுடைய கஷ்டத்தை போக்கிடு, என் தகப்பனாருக்கு இலகுவான வேலையை கொடு, எல்லாம் இடமதிய. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு தஹஜ்ஜத் தொழுகை தப்பவில்லை என்றார். என் புள்ள தொழுததை பார்த்தேன், அன்றே முடிவு செய்து விட்டேன், மரணம் வரை இதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று. இது எங்கே போதிக்கப்படுகிறது? மதரசாக்கு வந்த உடனே வீட்டுக்கு போனீங்களே, நீங்க ஒழுங்கா தொழுதீங்களா, மாறி தொழுதீங்களா, இஷா தொழுதீங்களா என்று கேட்கிற ஆசிரியர்கள் உலகத்தில் இங்கு மட்டும்தான் உண்டு. ஒழுக்கம் இங்கு போதிக்கப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸிலிருந்து எப்படி ஆய்வு செய்வது என்ற ஃபஹ்ஸ் போதிக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, துன்யா நிரந்தரம் அல்ல என்பது இங்குதான் போதிக்கப்படுகிறது. எல்லாம் துன்யாவுக்காக ஓடுங்கிறான், துன்யாவை தேடுங்கிறான், ஓடுங்கிறான். இது நிரந்தரம் அல்ல, இது ஆகிர் ஸ்டேஷன் அல்ல. உலகத்தை தேடலாம். வபுத்தகி ஃபீமா ஆதாக் அல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் கொடுத்ததில் மறுமையை தேடு. சில நேரங்களில் பணம் ஒரு மனிதனை பாழாய்ப்படுத்திவிடும்.
இல்லையா? நபீன ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தா ஒரு செம்பு, ஒரு சின்ன செம்பு, அது நிறைய சின்ன குடம், அது நிறைய தங்க காசு, அந்த குடமும் தங்க குடம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே நாம எல்லாரும் தான் எடுத்துருப்போம், எடுத்து ஒரே மூடிடுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே, யா காத்தில், கொலகார பாவியே, என்ன உற்று உரிய கைரி, என்ன உற்றுன்னு ஓடிட்டாங்க. நம்மனால முடியாது, ஒன்ன வச்சு பாதுகாக்க, என்ன உற்றுன்ட்டாங்க. நபிமார்கள் அப்படித்தான். அவங்க அங்கிட்டு போனதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரி வந்தார், வழிபோக்கராய். பார்த்த உடனே, அடடா தங்க கூடம், அதிலே தங்க காசு. போய் எடுத்தாரோ இல்லையோ என்ன பார்த்துட்டான், எடுத்ததை பார்த்துட்டான். ஒன்னே 2 பேருக்கு மத்தியில, நான் தான் எடுத்தேன், இல்ல நானும் பார்த்தேன்ல, சரி 2 பேர் பிரிச்சுக்குவோம். உள்ள இருக்கிற காசை சரிபாதியா பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கு பின்னாடி இந்த கொடை யாருக்குன்னு 2 பேருக்கு பிரிச்சுங்க. சரி காசை பிரிச்சாச்சு, பாதி பாதி கொடம். அதுல நம்மால ஒருத்தன் ஐடியா கொடுத்தா, முதல்ல பசிக்குது சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் யாருன்னு முடிவு பண்ணலாம். போய் நீ சாப்பாடு வாங்கிட்டு வா. அவன் சொன்ன, நான் என்ன இழிச்ச வாயின, நீ குடத்தை தூக்கிட்டு காசை தூக்கிட்டு ஓடிடுவ, நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. இதான பிரச்சனை, நான் வாங்கிட்டு வரேன். நேரா போனா சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். வர்றதுக்குள்ள இவன் மூளை மாறிச்சு. அதனால நல்ல குச்சியை எடுத்து கூர்மையாக்கி வந்தவங்க குச்சி ஆளை காலி பண்ணிட்டான். ஆளை காலி பண்ணிட்டு, இனி குடமும் காசு நமக்கு தான் என்ற முடிவோடு கடுமையான பசியில சாப்பிட்டானோ என்னவோ, இவனும் செத்து போயிட்டான். ஏன்னா வரும்போதே அவன் விஷத்தை வாங்கி உள்ள வச்சு ஆளை முடிச்சு ஃபுல்லா நம்ம தான் வச்சுக்கிறணும். எல்லா வேலையை முடிச்சுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த அன்னைக்கு சாயந்தரம் திரும்பி வர்றாங்க. பார்த்தா அந்த குடம் அப்படியே இருக்குது, 2 பேர் செத்து கிடக்குறானு. காத்தில் சாயந்தரத்துக்குள்ள இவ்வளவு வேலை செஞ்சிட்டியா? 2 பேர் இருக்கிறிய நீ. துன்யா இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது காலம் முழுக்க. நல்லவனையும் கெட்டவனாக, ஃபிரௌனாக, ஹாமானாக, சத்தாதாக மாற்றுகிற இந்த சூழலில் அல்லாஹு அக்பர், துன்யாவை விட எங்களுக்கு ஆகிரத்து தான் மேல் என்ற இந்த கல்வி போதிக்கப்படுகிறதே, இதற்கு தேர்ந்தெடுத்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள், ஓதி கொடுத்த ஆசிரியர்கள் மிக பெரும் பாக்கியவாதிகள். காரணம் என்ன தெரியுமா? எந்த வேலைக்கு போனாலும் ஆசிரியர்களுக்கு 30,000 ரூபாய் ஈஸியா கிடைச்சிடும். நான் இங்க சபையில கேட்க மாட்டேன் இல்லையா, 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஆலிம் கோயம்புத்தூர்ல யார் இருக்கான்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க கொடுத்துருவாங்கன்னு தெரியும். அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் பரவாயில்லை, சமூகத்திற்கு ஆகிரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஆசிரியர்கள் கொடுக்கிற பாடம் உலகம் நிரந்தரம் அல்ல, மறுமைதான். இங்குதான் போதிக்கப்படுகிறது. என்னென்ன பாவங்கள் மனிதனை கொள்ளும். பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், கஞ்சத்தனம் வேண்டாம், கோபம் வேண்டாம், காமம் வேண்டாம், பகைமை வேண்டாம், அத்தனையும் கூடாது என்று போதிக்கப்படுகிற அற்புத இடம். இதை போதிக்கிற ஆசிரியர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் அக்பர். இங்கு 1 2 எத்தனை போதனைகள், எத்தனை போதனைகள். இதையும் தாண்டி உண்மை மட்டுமே போதிக்கப்படுகிற இடம் காலல்லாஹ் கால ரசூல், ஃபிக்ஹ், அயிம்மக்களின் கருத்துக்கள். அதை யார் சொன்னாலும் எடுக்கிற வழிமுறைகள். ஒரு அடிமை பெண்ணிடத்திலிருந்து கற்றிருக்கிறார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாலீமுல் முத்தஅல்லிம்ல படிச்சிருக்கிறோம். மசாலாவுலயே சிக்கலான மசாலா சஹ்முத் தௌரி சாக்கித். மசாலா கேட்டோம்னா இன்னைக்கு தலை சுத்தம், கிருகிருன்னு சுத்தம் இல்லையா? சஹ்முத் தௌரி சாக்கித். அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை, சொன்னாலும் விளங்க. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். காலல்லா கால ரசூல், உண்மை மட்டும் போதிக்கப்படுகிற இடம். இதையும் தாண்டி நீங்க போய் ஓதி முடிச்ச உடனே நிறைய சம்பாதிங்கன்னு எந்த அஜர்த்தும் சொல்லி அனுப்ப மாட்டாங்க. சமூகத்தை நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், சமூகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி தர வேண்டும், ஒழுக்கம் தர வேண்டும், அவர்களை நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும்.
சமூக அக்கறை இருந்ததால் எங்க உஸ்தாது சொன்னதை போல எறும்பு குர்ஆனில் இடம்பெற்றது. சமூக அக்கறை உள்ளவர்களாக அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் இருந்ததால் இன்றைக்கு மதரசா துவங்கி இருக்கிறது. நாமும் சமூக அக்கறை உள்ளவர்களாய் மாற வேண்டும். சமூகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சமூகத்திற்காக? சமூகம் நமக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்க்கிறோமே, நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம மக்களுக்காக? அடுத்து வருகிற 25 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்முடைய தலைமுறைக்கு நாம் விடுறது என்ன? கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது விதை போட்டோமா? விதை போட்டால் தானே முளை வரும், விதை போட்டால் தானே மரம் வரும். என்ன விதை போட்டிருக்கிறோம்? இந்த 9 விதைகள் மரமாக போகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இந்த நிர்வாகிகள் இந்த விதையை முளைக்க வைத்திருக்கிறார்கள். இவர்களால் போதப்படுகிற, இவர்களால் கற்றுக் கொடுக்கப்படுகிற அத்தனையும் உருவாக்கியவர்களுக்கு உண்டு. நாங்கள் செஞ்ச நன்மை எல்லாம் எங்க உஸ்தாது போங்கல இல்லையா? உண்மையில் பாக்கியசாலிகள். அல்லாஹ் அக்பர். இதையும் தாண்டி ஆசிரியர்களை சந்தித்தல் என்பது இங்கு மட்டும் தான் நடக்கும். உலகத்தில் இருக்க காலேஜ்ல படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். வாத்தியாரை தேடி தேடி போயிருக்கிறோமா? என்னைக்காய் போய் எங்களுக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர் அவர்களை நீங்க நல்லா இருக்கணும்னு என்னைக்காவது துவா செஞ்சிருக்கிறோமா? ஆனால் அரபி மதரசாக்களில் அப்படி அல்ல. அல்லாஹ் அக்பர். ஓதி கொடுத்த, கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு எழுத்தாக இருந்தாலும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு உஸ்தாதி என்று துவா செய்கிற அற்புத பாங்கும் போங்கும் இங்கு மட்டும் தான் இருக்கிறது. இது எல்லாம் மதரசாக்களில் நடக்கிறது. இது எல்லாம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு மனிதர்களாக இவர்களை உருவாக்கி அனுப்புகிறார்கள். மூன்றாவதாக நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் என்ன தருவான் தெரியுமா? பொதுவாகவே அல்லாஹ்ட்ட ஃபர்லுன்னு ஒன்று இருக்கு, ஃபதுலுன்னு ஒன்று இருக்கு. ரப்புல் ஆலமீன் பரிசுகள் வைத்திருக்கிறான். ஃபர்ல் என்று ஒன்றை வைத்திருக்கிறான், ஃபதுல் என்று ஒன்றை வைத்திருக்கிறான். சில நேரத்தில் அந்த ஃபதுல் ஃபர்லை விட மேலே போய்விடும். சின்ன சின்ன உபகாரங்கள் பெரிய பெரிய பரிசுகள். சின்ன சின்ன உபகாரங்கள். யாராவது ஒரு ஏழைக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் ஆனந்தம் அடைஞ்சிருவான். அல்லாஹ் அடைகிற ஆனந்தம் யாருக்கு தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுக்கிற போது. அதுவும் ஏழைகளுக்கு கல்வி கொடுத்தால் மற்ற எல்லாத்துக்கும் 1க்கு 10, 1க்கு 70, 1க்கு 700, 1க்கு 7000, 1க்கு 70,000 ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் கல்விக்கு இவர் கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1க்கு எவ்வளவு? இவர் கல்விக்கு உதவி செய்திருக்கிறார். 1க்கு எவ்வளவு? இல்லவே இல்லை. எந்த ஹதீஸை எடுங்கள், கல்வியை கொடுத்ததாலோ கல்வியாளருக்கு கொடுத்ததாலோ 1 போட்டு எவ்வளவு செய்வர் வேண்டுமானாலும் போடலாம். அத்தகு தகுதி இதற்கு மட்டும்தான் இருக்கிறது. கல்விக்கு உதவி செய்தல், சின்ன சின்ன உபகாரம், பெரிய பெரிய பரிசு. அஹ்மத் இப்னு மிஸ்கின் சும்மா சாதாரண சாப்பாடு கொடுத்தாவே எவ்வளவு நன்மை, கல்விக்கு கொடுத்தா எவ்வளவு நன்மைங்கிறத ஒரு 2 உதாரணம் சொல்லுவேன். அஹ்மத் இப்னு மிஸ்கின் கடுமையான கஷ்டம், பெரிய உஸ்தாத். அவரு நண்பர்கிட்ட சொன்னாரு, என் வீட்டை வித்தரலான்னு இருக்கிறேன், பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பர் சொன்னாரு, வீட்டெல்லாம் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால ஒரு 5-6 இனிப்பு வச்சு கொடுக்குறேன், பிள்ளைகளுக்கு கொடுங்க. எல்லாம் ரொட்டியை வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை இடுப்புல ஒரு ஏழை அமர்ந்து கொண்டு, அந்த சின்ன பிள்ளை 2.5 வயசு பிள்ளை, அம்மி எத்தினி சீச்சா பசியா இருக்கு, அந்த ரொட்டி கிடைக்குமா? சீச்சா பசியா இருக்கு, அந்த ரொட்டி கிடைக்குமா? இவர் தன் குடும்பத்தை மறந்தார், அதை கொடுத்து விட்டார். அவங்க சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அஹ்மத் இப்னு மிஸ்கின் அல்லாஹ்ட்ட பேசுறார், ரப்பே ரப்பே, இந்த ஏழையை நான் பார்த்து கொண்டேன், அந்த ஏழையை நான் பார்த்து கொண்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய்? என் வீட்டு நிலைமை உனக்கு தெரியாதா ரப்பே என்று அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நண்பர் ஒருத்தரை கூட்டு வர்றாரு, ஏதோ வீடு வாங்கத்தான் நினைச்ச உன்ன பக்கத்துல வந்து என்ன விஷயமா கூட்டு வந்திருக்கிறீங்க? இல்ல, உங்க தகப்பனார் குராசான்ல வாழ்ந்த காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லி 1 லட்சம் திர்ஹம் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கிற. 1 லட்சம் திர்ஹம் கையில வாங்கிட்டு அல்லாஹ்ட்ட பேசுறாரு, ரப்பே நான் ஒரு ஏழைக்கு தானடா கொடுத்தேன், நான் ஒரே ஒரு ஏழைக்கு தானடா கொடுத்தேன், அதற்கு 1 லட்சமா?
1 லட்சமா? 1க்கு 1 லட்சம். அல்லாஹ் அக்பர். இது சாதா சாப்பாடு கொடுத்தாலே, கல்வி கொடுத்தால். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சாப்பிடலான்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மனைவி மக்கள்லாம் சாப்பாட்டை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. சாப்பிடலான்னு உட்காரும் போது மாணவர் வந்துட்டாரு, காத்தமுல்லசம். மாணவர்கிட்ட கேட்டாங்களா, தம்பி சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கிறாங்க. உஸ்தாதுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மாணவர் எங்க சாப்பிடல. உஸ்தாது தன்னுடைய உணவை கொடுத்து விட்டார். மாணவர் சாப்பிட்டுட்டு போன உடனே வீட்டுக்காரமா வாங்குன்னு வாங்குது. எங்க நாங்க சாப்பிடாம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அதை நீங்க பையனை கொடுத்துட்டீங்களே, ஓதுற பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களே. அல்லாஹ் அக்பர். கல்வியை கற்பவருக்கு கொடுத்து விட்டீர்களே. அப்பதான் ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஓதுற பிள்ளைக்கு கொடுத்தா தாமிதம் இல்லாமல் அதற்கு பகரத்தை அல்லாஹ் தருவான். கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. தாமிதம் இல்லாமல் சொல்லி முடிக்கல, அந்த நாட்டின் மன்னன் அந்த வழியாக செல்கிறார். கடுமையான தாகம், தண்ணி வேணும்னு கேட்டாரு. தண்ணி வேணும். ஷகீகுல் பல்கி வீடு தான் பக்கத்து வீடு. தண்ணி வருது. மன்னன் நீர் அருந்துகிறார். நல்ல மன்னர். குவளையை பார்க்கிறார். ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. குவளையில ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. நமக்கு தண்ணி கொடுத்த வீட்டில் ஏழ்மை இருக்கிறது என்று சொல்லி ஒரு தங்க துண்டத்துக்கு உள்ள போட்டார், கோலக்குள்ள. மன்னரோடு வந்தவர்கள் தங்கமும் வெள்ளியுமாய் போட்டு குவளை நிறைய தங்கமும் வெள்ளியும். உள்ள போனோன்னு மனைவியை கூப்பிட்டு சொன்னாராம், பார்த்தாயா என் ரப்பை, ஒரே ஒரு தாலிபுக்கு கல்வியை தேடுபவருக்கு நான் ஒரே ஒரு கல்வியை தேடுபவருக்கு உணவு கொடுத்தேன், தங்கமும் வெள்ளியுமாய். அல்லாஹ் அக்பர். நானும் இந்த மண்ணிலை பார்த்திருக்கிறேன். இம்தாதுல் உலூம்ல ஓதும் போது அந்த மக்கள் குடிசைகளிலும் ஓட்டு வீடுகளிலும் இருந்தார்கள். ஆனால் இந்த தாலிபுகளை தாங்கினார்கள், ஓதுகிற மாணவர்களை. இன்னைக்கு கோட்டமேட்ல குடிசை வீடும் ஓட்டு வீடும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம், ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், உண்மை சத்தியம். கல்வியை தேடுபவர்களுக்கு கொடுத்தால் தாமிதம் இல்லாமல் பகரம் வரும். இல்லையா? 2 சென்ட் 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும்னு நீ சொல்லியிருக்கிறாரு. வந்த உடனே இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, வாங்கணும் சொன்ன போதாது. ஆனால் கோவையை விட நல்ல மக்கள் தமிழகத்தில் எங்கும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தையும் மனதையும் இரண்டையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதனால இந்த சபை முடிகிற போது இன்ஷா அல்லாஹ் 30 லட்சம் கண்டிப்பா வந்துவிடும். மன்சூர் ஆஜியார் நினைத்தாலே அதை நடத்தி விடலாம். அத்துணை பேர்களும் 30 லட்சம் என்பது ரொம்ப கம்மியான 3 கோடி ரூபாய் இங்கே திரட்ட முடியும். அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான இடத்திலேயும் நாம் அமர்ந்திருக்கிறோம். நான் விளையாட்டுக்கு சொல்லல, மனதார சொல்லுகிறேன். ஒன்றை கொடுத்தால் கோடியாய் அல்லாட்ட கிள்ளி கொடுத்து விட்டு அள்ளி பெறுகிற பாக்கியம் ரப்புக்கு ரொம்ப பிடிச்சமானது. பேரப்பிள்ளை இவர் வாங்கிட்டு வந்த கேக்கையே கொஞ்சோடு கொடுக்கும், பாத்துறீங்களா? கொஞ்சோடு கொடுக்கும். அப்படி அதுல என்ன ஆனந்தம், என் பேரப்பிள்ளை கொடுத்துருச்சு எனக்கு, இல்லையா? ரப்பு தானே கொடுத்தான். அந்த ரப்பு இப்பொழுது கிள்ளி கேட்கிறான், மதரசாவுக்காக கிள்ளி கேட்கிறான். அதிரமனஜத்துக்கு வேணாம், இந்த பிள்ளைகளை உருவாக்குகிற இடத்திற்கு தாருங்கள், உங்கள் சந்ததிகள் செழிப்பார்கள். 4வதாக பட்டம் பெற்று செல்லுகிற மாணவிகளே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாயகத்தினுடைய மனைவிமார்களை போல நம்முடைய தாய்மார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்கள் நமக்கு ரோல் மாடல்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹுவிடத்திலிருந்து நாம் ஆறுதலை பெற வேண்டும். கலைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பழக்கம் அன்னை கதீஜாவிடத்தில் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற பெண்களிடத்தில் இருக்கிறதா நாம் யோசிக்கணும். அப்பதான் ஊர்ல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு கஷ்டத்தோட உள்ள நுழைவாரு. அங்க இருக்கிற கஷ்டத்தையும் சேர்த்து அவர் தலையில போட்டா நான் இனிமேல் வீட்டுக்கே வரல. நிறைய பேர் பள்ளிவாசல்ல இருந்துடுறாங்க. தஞ்சாவூர் ராமநாதபுரத்துல எல்லாம் பள்ளிவாசலுக்கு வெளியிலேயே திண்ண வச்சிருக்கிறாங்க. எதுக்குடான்னா மனைவியால் கைவிடப்பட்ட கணவன்மார்களுக்கு. அந்த நிலைமை கோயம்புத்தூருக்கு வந்துடக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலிருந்து கல்வியின் தேடுதலையும் சுறுசுறுப்பையும் பெற வேண்டும். கல்வியை நம்ம படிச்சு முடிக்கல, இனிமேல் தான் கல்வியை தேட ஆரம்பிக்க போகிறோம். தேடும் முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சௌதார் ரலியல்லாஹுவை போல விட்டுக் கொடுக்கிற மனோபாவம். ரசூலுல்லாஹ்வுக்காக தன்னுடைய நாளையே விட்டுக் கொடுத்தவர்கள். அதனால மாமியாவுக்காக விட்டுக் கொடுக்கிற மருமகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை, மருமகளுக்காக விட்டுக் கொடுக்கிற மாமியார் வாழ்க்கையில் தோற்பதில்லை. ஹப்ஸா ரலியல்லாஹுவை போல குர்ஆனின் தொடர்போடு நாம் வாழ வேண்டும். வாழ்ற காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது ஓதி முடிச்சிடணும் குர்ஆனின் தொடர்புள்ளவர்களாய். உம்மு சலமாவை போல மந்திர சொற்களை பயன்படுத்த வேண்டும். இந்த உம்மத்துக்கு யா ஹய்யு யா கய்யூம் எவ்வளவு பெரிய மந்திர சொல். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். 99 நோய்களுக்கு நிவாரணம், அதில் குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம். கவலையை போக்கு, நமக்கு பெரிய நோயே கவலை தான். கவலையை போக்கும் மாமருந்து லா ஹவ்லவில் இருக்கிறது. வறுமையை நீக்கும் மாமருந்து ஒரு நாளைக்கு 3 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன் சொன்ன வறுமை வராது என்று வல்லல் நபி சொல்லி இருக்கிறார்கள். அத்தனையும் இவங்க அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா, உம்மு ஹபீபா, கணவனை மதித்த உம்மு ஹபீபா. இன்னைக்கு அது ஒண்ணுதான் நம்ம வீடுகள்ல நடக்குது. மனைவியை மதிக்கிற கணவனும் இல்லை, மனைவி உலகத்துல எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. என் புருஷன் என்னை 4 பேருக்கு மத்தியில மதிக்கணும்னு நினைப்பா. மதிக்கிற ஆம்பளை இல்ல, 4 பேர் இருக்கும்போது ஒரு மாதிரியா பார்ப்பான் பொண்டாட்டிய. அதே மாதிரி மனைவியை மதிக்கிற கணவனும் கணவனை மதிக்கிற மனைவியுமாய் வாழ்ந்தவர்கள் தான் பெருமானாரும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் அக்பர். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் இடத்திலே தர்மத்தை, தர்ம உணர்வுகள் ஆண்கள் தான் செய்யணும்னு இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினா காதுகளிலிருந்தும் கைகளிலிருந்தும் வளையலும் தோடும் வந்து விழும் என்பார்கள் இல்லையா? அப்ப தர்மம் செய்கிற சிந்தனை ஆண்களை விட பெண்களுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்துல்லா அதே நேரத்துல கணவன்கிட்ட கேட்டு செய்யணும். நீங்க வாட்டுக்கு போட்டுட்டு போய் குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது, அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஸைனப் பின்த் ஹுஸைமா யதீம்களை ஆதரிக்கிற பழக்கம். அப்ப ஏழைகளுக்கு உதவுகிற பெண்களாய் நாம் மாற வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து பெரிய பணக்காரர் தான் கொடுக்கணுங்கிறது இல்ல, கொடுக்கும் மனம் கொடு, ஏழையும் கொடுக்கலாம். கொடுக்கும் மனம் கொண்ட நல்லவர்களாய் வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சஃபியா ரலியல்லாஹுவை போல தியாக மனப்பான்மை இந்த சமூகத்திற்கு வேண்டும். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை போல இபாதத்திலே தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும். நிறைவாக ஜுவைரியாவை போல வீட்டிலே அற்புதமாய், அழகாய், எழிலாய் பேசுகிற கலிமத்துஹா கலிமத்தே ஹஸாலா, அன்பாய் பேசுகிற, பாசிட்டிவாய் பேசுகிற பழக்கம் கொண்ட பெண்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. இதெல்லாம் நம்முடைய மாணவிகள் எடுத்துச் செல்ல வேண்டும். சமூகத்திற்கு தீன் கருத்துக்களை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாவை கியாமத் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிக்க செய்வானாக. பத்ரீன்களை போல இங்கிருந்து 313 பேர்கள் பட்டம் பெற வேண்டும். அதை அனைவரும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நிறைவாக தந்திடுவானாக. எங்களது ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும், நிறைந்த வளத்தையும், நோயற்ற வாழ்வையும், குறைவற்ற செல்வத்தையும் தருவானாக. இங்கிருந்து கிளைகிற போதே சுப செய்தியோடு அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த இடம் வாங்கி கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தோடு செல்ல வேண்டும். அல்லாஹ் இதையும் கபூல் செய்து அருள்வானாக. ஹஜ்ஜிலிருந்து வந்து 40 நாளைக்குள்ள கேட்கிற துவா கபூலாவும் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் ஹஜ்ஜில இருந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹுரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.